friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் இர்ஃபான். இன்றைக்கி நம்ம அசர்பைஜான் ட்ரிப்பில் 4வது நாள். எனக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள். ஸோ நேற்று நம்ம சஹ்தாக் போகிற வழியில் நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தேன் காசரில். ஆக்சுவலி அது ஒரு மோட்டல் தான், ரொம்ப சீப்பாக. பட் ஆனால் இங்கேருந்து வியூ வேறு லெவல். நேற்றே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதெல்லாம். ஸோ இன்றைக்கி செக் அவுட் பண்ணிட்டு சஹ்தாக் அந்த மவுண்டன் ரிசார்ட் போயிட்டு அங்கே உள்ள அந்த ரோலர் காஸ்டரில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே ஏதாச்சும் வியூ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். இதான் நம்ம தங்கியிருந்தது. ஃபுல்லாகவே செரி ட்ரீ தான். இங்கே பாருங்கள், துங்குதே சேப்பா செரி ரோஸ். இது ஒரு நல்ல அட்மாஸ்பியர் ஆக்சுவலி. அதாவது காசு ஒரு நாளைக்கு 50 மணி சீப்பு. ஆனால் இங்கே தங்குற அந்த இது இருக்குல்ல, ஒரு அனுபவம், அது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அனுபவம். இவங்களே ஆக்சுவலி இங்கே நிறையா சேர் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு கிட்ஸ் கூடலாம் வந்தால் ஆடி ஓடி விளையாடுறதுக்கு ஒரு இலைப்பாடுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸு. இது சேஃப்டியாகவும் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. booking.com இருக்குது. ஹாஸ்டலும் இருக்குது இங்கே. நம்ம இன்றைக்கும் ஹாஸ்டலில் தங்க மாட்டோம். கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ சஹ்தாக் அந்த மவுண்டன் ரிசார்ட் கிளம்பியாச்சு. அப்புறம் மக்களே, நேற்று என்ன ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா, நேற்று 3rd டே ஆக்சுவலி பாக்குவில் சில இடங்கள்லாம் சுற்றி பார்த்தோம். மாஸ்க்கு, சில பேலஸ்லாம். அதே மாதிரியே பாக்குலேருந்து இந்த காசாரில் இந்த பக்கத்தில் இங்கே கீழே தெரியுது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு கீழே ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அந்த ரிவர் வரைக்கும் கூட நாங்கள் போனோம். அது இந்த ஹோட்டலில் தங்கியிருந்த ஃபுட்டு இது எல்லாமே ஒரு எடுத்து வச்சுருந்த ஃபுட்டேஜ் அப்படியே டிலீட் ஆகிட்டு. ஸோ என்னால் இந்த 3rd டே வந்துட்டு இதில் அட்டாச் பண்ண முடியல. ஸோ சிக்கலுக்கு வருந்துகிறோம். இருந்தாலும் இந்த காசார்லேருந்து நீங்கள் சஹ்தாக் போகிற வழியே சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த டைம் லாப்ஸ் வியூவில் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம மேலே சஹ்தாக் போன பிறகு அங்கே என்னென்ன இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் பெரிய ஃபன்னே. அது வந்துட்டு வீடியோவோட லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை பார்க்குறவங்க கூட அதை நீங்கள் பார்க்கலாம். உயிரிலே நுழைந்தவள் யாரவளோ, வழியை மறித்தாள், மலரை கொடுத்தாள், ஆழ்மொழியை பறித்தாள், மௌனம் கொடுத்தாள். மேகமே மேகமே அருகினில் வா, தாகத்தில் மூழ்கினேன் பருகிடவா, சிரிக்கிறேன் இதழ்களில் மலருகிறாய், அழுகிறேன் துளிகளாய் நழுவுகிறாய், விழிகள் முழுதும் நிழலா இருளா, வாழ்க்கை பயணம் முதலா முடிவா, சருகென ஒதுகிறேன் தனிமையிலே, எரிகிறேன் காதலிலே, தேவன் தன் பெயரை தானே விரும்பி கேட்கிறேன், போகும் பாதை எங்கும் உன்னை திரும்பி பார்க்கிறேன், வீசும் காற்றுக்கு தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா, மேகம் கோணியன் வானில் வந்தவளே, யாரோ அவளுக்கு நீதான் என்னவளே, வேக 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 கூட்டம் நெஞ்சில் கூடுவே, உந்தன் பேரை சொல்லி சொல்லி மின்னல் ஓடுதே, வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா, வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா, அன்பே உந்தன் பேரை தானே விரும்பி கேட்கிறேன், போகும் பாதை எங்கும் உன்னை திரும்பி பார்க்கிறேன், பேசும் காற்றுக்கு தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா. நேரத்துக்கு ரெண்டு இது 5 மணி நேரத்துக்கு 5. மணிக்கு ஒரு மணாத்து. சரி, எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அத்தனை மணாத்து. இதை தொலைச்சிடாது உள்ளே போகிறோம்.
மக்களே, நம்ம வெற்றிகரமாக ஷஹ்தாக் வந்தாச்சு. ஸோ இந்த ஷஹ்தாக்குடைய கீழே காசர்லேருந்து ஷஹ்தாக் வரைக்கும் உள்ள ரோட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். நான் தனியாகவும் என்னுடைய யூடியூப்பில் போடுறேன். அது ஃபுல்லாக எதுவுமே க்ராப் பண்ணாமல். அம்புட்டு அழகு அந்த வியூ வேறு லெவலில் இருந்தது, அமேசிங்காக இருந்தது. இப்போ வந்துட்டு இங்கே ஷஹ்தாக்கில் அந்த ரோலர் கோஸ்டர் இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக போகிறோம். 10 மணிக்கு தான் டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் போட்டிருந்தாங்க. சரி, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். பார்க்கிங்க்கு 1 மணி நேரத்துக்கு 1 மணாத்து. நீங்கள் விண்டரில் வந்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இப்போ சம்மரில் எப்படி இருக்குன்னு தெரில மக்களே. சரி, 10 மணிக்கு தான் எனக்கு தெரியும், அதனால தான் கொஞ்சம் ஏர்லியாக வந்தோம். பசிக்குது, நம்ம சாப்பிட்டுட்டு வரும். இந்த இருக்குது பாருங்கள் கைஸ், இதுதான் அந்த ஷஹ்தாக் ஹோட்டலுடைய பேக் வியூ. அழகாக ஒரு சர்க்கிளாக கட்டியிருக்கான் பாருங்கள், சூப்பராக. இங்கிட்டு ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டு. வின்டரில் வேறு லெவலாக இருக்கும். நல்லா வாசனை நல்லா தான் வச்சுருக்கானுங்க. இப்போ சிக்கன் சாண்ட்விட்ச் பண்ணிட்டான், சிக்கன் செதாரு, லப்பு சாண்ட்விச். ஹாய், யூ ஹாவ் வாட் கைண்ட் ஆஃப் சாண்ட்விச்? சீஸ் சாண்ட்விச் யூ ஹாவ்? சீஸ் சாண்ட்விச்? No, after 5-6 minutes, maximum 10 minutes. Okay, no problem, I will wait. Where? Here the menu? No open. Machine close, kitchen close. How? What time open? Only after 20 minutes. After 20 minutes. 20 minutes? Yes. Guys, இந்த பாருங்க, அந்த 3 cheese மித்து 10 மணாத்தான் நமக்கு கொள்ளடிக்கிறாங்க. ஆமாம், ரோலர் காஸ்ட் இங்கே தான் 200 250 ரூபா சரி வாங்க. 50 ரூபாண்டா நம்ம அங்கே உள்ள கைஸ். டிக்கெட் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 25 ரூபா. நீங்கள் வந்துட்டு ஒரே காரில் 2 பேர் போகிறதா கூட இருந்தால் போய்க்கலாம். அதுக்கு ஒரே காரில் 2 பேர் போகிறதா இருந்தால் கூட போய்க்கலாம். 15 ரூபா ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது. அவங்க முன்னாடி போக நம்ம பின்னாடி உள்ளதில் போவோமா? செஞ்சாருங்க. ரோலர் கோஸ்டரில் போகிறோம். செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு தடவை போக போகிறேன். என்னங்க எதுவுமே சொல்லவே இல்லாமல் தானாக போகுமோ ஒரு வேளை? அவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஆனால் அவங்கெல்லாம் வேகமாக வராங்க. நீங்கள் காதல் பய காணும். வியூ பாருங்க மக்களே, செம்மையா இருக்குது வியூ. ஆனால் பயம்லாம் இல்லை, குழந்தைங்களாம் அழகா போகலாம். மெதுவாக தான் போகுது. இதுனா வேற இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. நம்ம வந்த இடமோ நம்ம காதர் பாய் எங்கன்னு தெரில இன்னும். ஆனால் சில இதெல்லாம் வேற மாதிரி போகுது. இது என்ன இவ்வளோ சீக்கிரம் இறக்கி விட்டாங்க? இது எந்த இடம்னு தெரிலையே நம்மளை இறக்கி விட்டது. இந்த காதர் பாய் அவ்வளோதாங்கிறீங்க. வேகமாக போணுச்சு உங்குது. எஸ், நான் கூட என்னடா அதுக்குள்ளே இறக்கி விட்டாங்களோன்னு பார்த்தேன். இது ஒரு ஸ்டேஷனா. இங்கேருந்து ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு இந்த ஏரியாவை அப்படியே இந்த வியூலாம் ரசிச்சுட்டு திருப்பி
நம்ம வந்துட்டு போய்க்கலாம். நான் தெரிஞ்சு தான் நான் கேமரா கூப்பிட்டு வந்திருப்பேன். இங்கேருந்து வியூ வேறு லெவலில் இருக்குது. ஆனால் நான் கேமரா எடுத்துகிட்டு வரல. ஆக்சுவலி இங்கேருந்து ஒரு டைம் லாப்ஸை போட்டு விடுவோம். நல்லா கருமேகமாக இருக்குது. என்ன வியூ! இங்கே ஒரு லேக் இருக்குது. பெரித்தனமாக இருக்குது. கேமரா எடுத்துகிட்டு வரல. இங்கே ஏதோ செடிகள் வேறு போட்டிருக்காங்க. நம்ம இங்கே ஒரு டைம் லாப்ஸை போடுவோம். இப்போ அடுத்த ரவுண்டு போக போகிறோம். நம்ம வந்த இடத்துக்கே இந்த மாதிரி ஸ்பீடு போகும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னங்க சொல்கிறான்? Forward is going. Behind is stop. Stop on the emergency. Mister, all the way. Press. Press. Just go, huh? Going. Behind is stop. Stop on the emergency. Keep like this. Okay. Keep. Okay. Careful. This no automatic, huh? ஸ்பீடு கேட்ட ஸ்பீடை வச்சுட்டாங்க. மரண பயத்தை காமிச்சிட்டாங்க பரமா. மக்களே மரண பயத்தை காட்டிட்டாங்க மக்களே. ஸ்பீடாக போனால் மட்டும் கொஞ்சம் ஒம்பளுத்தேன். எப்போ ரொம்ப ஸ்பீடாக ஆக்கி விட்டான். முடியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. என்னடா அது சின்ன பிள்ளைங்க போகிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ரெண்டாவது ட்ரிப்பில் இன்னொன்று மூத்த ஆகணும். ரோடா கோர்னரை முடிச்சுட்டு வர்றப்பல பாருங்க. காலையில சாப்பிட்டது எல்லாம் அங்கேயே போயிடுச்சு வெளியில. அளவுல கிளீனா தான் இருக்கு. அதாவது நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். விட்டோம்னு வைங்களா சரண்டு போதான். நம்ம இழுத்து பிடிச்சுட்டு வைங்க நின்றேன். அந்த தரத்தினையில கூட நிப்பாட்டிடலாம். போட்டோ பயன் வச்சிருக்காங்க. போட்டோ எடுக்கிறதுக்கோ இப்ப நம்ம எடுத்ததை கேட்டு என்ன தருவோம். என்ன எடுத்தது கேட்டதுவோம். அங்கங்க கேமரா வச்சிருக்கான்ல காசு பிளாக்கு 10 ரூபா போட்டிருக்கான் பாருங்க. எடுத்து அங்கே நீங்க ரோலா கோஸ்ல வரையில ஆண்டு கத்திட்டு வரல. கேபிள் காருக்கு ஒரு ஆளுக்கு 18 ரூபா. யா ஓகே ஆக்கியூ 18 ரூபாயா. 2 பேருக்கு 36 ரூபா ஆச்சு. நீங்கள் குழந்தைங்கன்னா 12 ரூபா. 4 வயசுக்கு கீழே வந்தீங்கன்னாலும் 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஃப்ரீ இந்த கேபிள் காரில். அதே மாதிரி நம்ம அங்கே போனோம்ல ரோலர் கோஸ்டரில், அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆளாக போனால் 25, ஒரே காரில் 2 பேர் உட்காந்து போனீங்கன்னாக்கா 40 ரூபா. இல்லை உங்களுக்கு தனித்தனி கார்டு வேணும்னாக்கா 25 நீங்கள் பே பண்ணணும்.
இங்கேயே ஒரு டாப்புக்கு போகிற இன்னொன்று இருக்கிற கேபிள் காரு, அதுக்கு வேறு இடத்துல போய் டிக்கெட் வாங்கணுமா, அது பார்ப்பேன் எப்படின்னு சொல்லிட்டு. லாங் போகிறது, உச்சிக்கு போகிறது கைஸ். இப்போ அடுத்து நாங்கள் இதில் போக போகிறோன்னா இங்கே போகிறேன். குழந்தை பிள்ளைகளுக்காக இருக்கும் அது. இதில் மேலே போய் இந்த மலை உச்சிக்கு போக போகிறோம். 4 பேர் இது ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம தாண்டின ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருப்பாங்க மாதிரி இருக்குது. இந்தாருங்க பொக்கையா ரெடி பண்ணிட்டாளுங்க இவ்வளோ. ஏங்க இப்படி ரெடி பண்ணி விற்கிறது போலாங்க. இது நம்ம ஊர்லாம் விற்கும். ஊட்டியிலலாம் அந்த பூ பூத்து கிடக்குங்க சும்மாவே. இதில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். மலை உச்சிக்கு போக போகிறோம். வந்துருச்சு நம்பர் 65. யா போகிறப்பே எரிக்கணும் மாதிரி இருக்கு. கேபிள் காரில் போயிட்டு இருக்கோம். இதே நல்லா ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. கேபிள் கார் சூப்பராக இருக்கு. இதுவும் போகிறதுக்கு பாருங்க வருதா. கேபிள்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக போகுதா. ரோப்புடைய சைஸை பற்றிலாம் பயங்கர சைஸாக இருக்கு. அவ்வளோ சேஃப், ஒன்றும் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. சேர்ன இடத்துல இருந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ உயரத்துக்கு. நம்ம தான் அவ்வளோ டாப்பில் தான் நாங்கள் பார்த்தோமே. ஆமாம், ஃபுல் டாப்பில் வந்துட்டோம். ஆனால் அழகாக சன்னமாக ஏறுது. இப்போ நாங்கள் போகிறதுல 4 பேர் போகலாம். 4 பேர் ஒரு ஃபேமிலி. ஓகே, 1 2 3 4 பேர். இது இப்ப கிரீனா இருக்குல்ல அந்த மவுண்டெயின், அதாவது வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா வெள்ளேர்ந்து ஐஸ் கட்டி தான் உங்க கண்ணுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஐஸ் மலையா மாறிடும். அதுக்கு தான் நம்ம ஸ்ப்ரிங்ல வர்றது. அதுக்கு பச்சை இந்த சீசன்ல வருது. இந்த சீசன்ல வந்தா எல்லாமே கிரீனா பசுமையா இருக்கும். ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கு. அதாவது இந்த கிரீன் வந்துட்டு நமக்கு ஒரு இது கொடுக்குங்க. ஆனா நீங்க இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐஸ் ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிச்சிடும். மத்தார் மத்தார் விளக்கு அப்படியே ரிட்டர்ன் அடிச்சிருவோமா? சரி, ரிட்டர்ன் அடிச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க ஏதாவதுன்னா இல்லை மழை பெய்யுது, கொஞ்சம் ரசிச்சுட்டு போவோம் மழையா. ஜீவியோ இங்கே பாருங்க, மழையெல்லாம் கஷ்டப்பட்டு இறங்குறாங்க. யா யா தக்காரிங்களா இங்க பாருங்க, கிரீனு என்னமா இருக்குது பா, சான்ஸே இல்லை. வியூவை பாருங்க கைஸ், வியூவை பாருங்க பா. அசால்ட்டு அயோடின் சால்ட் மாதிரி இருக்குது. இந்த சில்லுன்னு காற்று கடைசியாக ஒரு உணர்ந்தாச்சு. காற்று தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், சில்லுன்னு அடிக்கணுண்டு. இங்கே உள்ள அந்த வியூவை பாருங்க மக்கள். ஐயோ க்ளவுடை பாருங்க, பயங்கர மழை வர வாய்ப்பு இருக்குது. காரு மேலே கீழே பள்ளம் மேடு எல்லாம் கடந்து வந்துருக்கு. அதர்வா எப்படி இருக்கு? பாருங்க மக்கள்லாம் வராங்க ரோப் காரில். ரெயின் ரெயின் ரெயின், இதற்குத்தானே ஆசைப்பட்டேன். நாங்கள் மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால மூடிட்டோம். ஆனால் இதுவுமே ஒரு நல்ல உடைக்குள் மலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு கப்புள்ஸோடலாம் வந்தாக்க வேறு லெவலாக இருக்கும். பாருங்க என்னம்மா செம்மையாக இருக்குது வியூ. தாறு மாறு தக்காளி சோறு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதாவது இந்த ஓப்பனில் போட்டு வர்றது இருக்குல்ல, இந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு அளவே இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலியோட இங்கே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியே தீரணும். பாக்குலாம் வேஸ்ட்டு. அதுவும் இன்றைக்கி மழையில் நாசமாக இருந்துச்சு.
அமேசிங், ரியலி அமேசிங், ரியலி அமேசிங். கைஸ் பார்த்துக்கிறங்க, நாங்கள் வந்துட்டு இங்கே சைக்கிள்லாம் கூட நீங்கள் ஓட்டலாம். இந்த அம்மா மலையில் நனைஞ்சு ஓடிட்டுருக்கு. ரவுண்ட் அடிக்குது அப்படி சைக்கிள் இல்லை, காரை க்ளீன் ஆயிடுச்சு. இல்லை, நம்ம போகிறப்ப நனைஞ்சிரும். ஒரு இது பண்ணிக்கலாம். உள்ளே வந்தோம்னாக்கா நம்ம டிக்கெட்டுக்கு பே பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அது எவ்வளோ கேட்குதுன்னு தெரில, பார்ப்போம். இங்கிட்ட விட்றது டிக்கெட் இது உள்ள ஒன்றுமா டபக்குன்னு போயிட்டு இப்போ எவ்வளோ காசு பண்ண சொல்லுது? 3 ரூபாய். நம்மகிட்ட 3 ரூபாலாம் இல்லையே, ஒரு 20 ரூபாவில் தானே இருக்குது. 1 5 ரூபா விடுவோமா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2 ரூபா கொடுப்பியா பாக்கி? வாட் ஆர் டெக்னாலஜி! 2 ரூபா வந்துட்டு 5 ரூபா போட்டாங்க காதர் பாய். 2 ரூபா கொடுத்துட்டு மிஷினே نهر الملكات. نهر الملكات. but small. Give big. I go India after Mafi come. نهر الملكات. Okay, give little more. This 50 wide. 55. 50. Okay. Okay. பட் வாங்கியிருக்கேன். ஆனால் விலை வந்துட்டு அவர் 45 ரூபா சொன்னார். 35 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஒரு கண்ணி 30 ரூபா சொன்னார், அது 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். மொத்தம் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஒருத்தர் ஹனி வாங்கியிருக்கோம். அது ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறோமா, எல்லோரும் ஃபோட்டோ பார்த்துட்டு நம்மள்கிட்ட அனுப்பிவிடுன்னு சொல்கிறாங்க. நம்ம இர்ஃபான் கிளிக்ஸை தட்டி விடுங்க. இது ஐயுடே நோ, டுமாரோ நோ, டுடே. இடம் பாருங்க, இது வந்துச்சுன்னா துபாய் துபாய். இவங்கெல்லாம் யாரும் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே சரி அந்த ஃபோட்டோவை பார்த்தாங்கன்னா அவங்க அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க. நாம் இல்லை இவங்கள்ட்ட இந்த மாதிரி கேமராலாம் இல்லையோ என்னவோ தெரில. அம்பிட்டு சந்தோஷம் அவங்களுக்குலாம். எல்லோரும் இன்ஸ்டாகிராம் வாங்கி வச்சுருக்காங்க. என்ன ஏடு. ஆமாம், ஏற்கனவே ஒரு ஆள் வேலை பார்த்துட்டு இருந்தவர் உடையாடுறாரு. சரி, அவரை நம்ம ஏன் மிஸ் பண்ணுவான்ட்டு அவரையும் எடுத்தாச்சு. என்ன கோழி முட்டாது, இதான வில்லேஜ், இதான குபா. இதுதான் நம்ம அந்த கூபா வில்லேஜ். இங்கே தான் எல்லோரும் எல்லாம் அவங்க வீட்டில் உள்ளவங்க அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் இங்கே வித்துட்ருக்காங்க. பிள்ளைங்க சூப்பராக உட்காந்துருக்கு. சின்ன பிள்ளைங்க வியாபாரம் பார்க்குறது உட்காந்துருக்கு. இது வந்து வில்லேஜ். நட்ஸ் இருக்குது காதர் பாய். நட்ஸு, உருளைக்கிழங்கு, ஜெரிகிரி இருக்குது. இந்த அம்மாட்ட நிப்பாட்டுங்க. நட்ஸ் என்ன விலைன்னு கேட்பேன். பாவத்தான் இருக்குது வேறு வயசானவங்க. தேன் என்ன விலை சொல்லுது? ஆனால் அவன் தேன் வந்து வலைக்கும் சலாம். Kam ada? 2 kilo yarım 10 manat. 10? 2 kilo yarım 10 manat. காதர் பாய் மொபைல் எடுங்க. எஸ், நல்லா இருக்கு. Açın. நோ. Kuru kod. Vallahi de. காதர் பாய், அது என்ன மரம்னீங்களே? வால்நட்டு மரம் அது. ஓகே, கிவ். Bari. எஸ், நல்லா இருக்கு. பாவம் அந்த அம்மா, வயசான அம்மா. Şunu meyve bari. நோ ஐ ஹவ். காதர் பாய், அது செடியை எடுத்துகிட்டு கொடுத்துருவோமா? வைக்காச்சும் செய்யும்ல, வேஸ்ட்டாக போயிரும்ல. இந்த வால்நட்டா? இந்த கருப்பு தான் இதா? ஆனால் உரிச்சா நல்லா இருக்கு. நான் கூட கருப்பாக இருக்குன்னு நினச்சேன். குட்டா? இதானா ஓப்பன் பண்ணு.
மக்களை நம்ம வந்துட்டு இப்போ கூபா வில்லேஜில் இருக்கோம். ஆக்சுவலி இந்த கூபா வில்லேஜில் இங்கே வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. அங்கே போய் வால்நட்டு ஏதாச்சும் காய் இருக்குதான்னு பார்ப்போம். இப்போ பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக தான் இருக்குது இது. இந்த வில்லேஜில் இவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க. கதர் பாய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. நல்லா பெருசாக இருக்குது. இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டை பற்றியெல்லாம் இங்கே காதர் பாய் எங்கே போனார்? சோப்பு தூள் பார்த்துட்ருக்காரு அவர். ஹாய், யூ ஹாவ் குட் பெர்ஃப்யூம்? சூப்பர் மார்க்கெட்டில் அழகாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சீஸு எல்லாமே விற்றுட்ருக்காங்க. வாசமே செமையாக இருக்குது. நல்லா பெரிய கடை ஆக்சுவலி. நான் இங்கே மார்க்கெட்டில் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குது 1 மணத்துக்கு. ஸோ நாங்கள் மேபி டின்னரோ லஞ்சுக்கோ இதை சாப்பிட்டு வேண்டியது தான். இது வாங்கியிருக்கோம். ஃப்ரெஷ்ஷாகவே மேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது சீஸு. இப்போ உள்ளே போயிட்டு 2 மணி நேரம் ஆச்சு. எங்கேயாச்சும் போனால் இந்த மாதிரி தான் லேட் ஆகிடுது. இப்போ கிளம்ப போகிறோம். பாக்கு போய் சேரணும். அதனால் இனிமேல் இடையில எங்கேயும் நிப்பாட்டுற மாதிரி இல்லை. சும்மா அந்த தேயிலெலாம் அங்கே போய் பாக்குவில் வாங்குறத விட இங்கே சீப்பாக இருக்கு மட்டும் தான் வாங்கணும். சீப்பாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் விலை கூடுதல்னு சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட 86 ரூபா பில் வந்திருக்கு. 86 மணாத்து. அதில் இப்போ கால்குலேட் பண்ணணும் எவ்வளோன்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் உள்ள லாரிங்க. இப்போ நம்ம பாக்குக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ரூட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே போகிற வழியில் சில கடைகள்லாம் வச்சுருக்காங்க. சாப்பிட்லையா காதர் பாய்? காலையில் எந்த சாப்பிட்லையா? சரி, கபாப் ரோட்டில் சுட்டு வச்சுருந்தாங்க. சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னாக்கா நல்லா தான் இருக்குது. நல்லா பார்த்தாருங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சுட்டு கொடுக்குறானுங்க. மால் நல்லா சுடுறாப்புல. திஸ் ஹவு மச் ஒன்லி? நோ குபூஸ், திஸ் ஒன்லி. ப்ரைஸ் 1 4. No kubus, no other. This only. அதாவது இது 4 மணாத்தான். சுட சுட நல்லா சுடுறாங்க. அநியாயம்ல. 8 ரூபா. ஆமாம், ஒரு சாண்ட்விச் 8 திரம்ஸு. எல்லாரும் அதை தான் வைக்கிறாங்க. இது 16 திரம்ஸு. நீங்கள் 2 வாங்கணும், 1 வாங்கிட்டீங்க. இந்த இடத்துல தான் எல்லாருமே வராங்க மக்கள் சாப்பிட்றதுக்கு. நல்ல ஒரு ஃபேமஸான கடைலாம் கிடையாது, சும்மா லோக்கல் கடை தான். வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி வச்சுருக்கவங்க திருட்டு பயலும் 1ஆம் நம்பர் திருட்டு பயலுங்க. நம்மலாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற நம்மளையே ஏமாத்துறாங்க. நீங்கள்லாம் கொஞ்சம் அசகு புசகுன்னு காரில் உட்காந்துருந்தீங்க, காலி பண்ணிட்டு போயிடுவானுங்க. வாங்க அதை போய் அப்படியே உங்கள்கிட்ட ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்க. ஒன்றாம் நம்பர் திருட்டு போயிடுங்க. அண்ணா 20 ரூபா காசு கொடுத்து 12 ரூபா கணக்குக்கு அதோட முடிஞ்சிட்டான். அதே மாதிரி திருப்பி 8 ரூபா கொடுறான்னா 7 ரூபா கொடுத்துட்டு அதோட முடிஞ்சிட்டுங்கிறானுங்க. கைஸ் கவனமாக இருங்க. ஆனால் கடை ஏகப்பட்ட கடை இருக்குது. எல்லாருமே திருட்டு போயிடுங்க. கைஸ் இங்கே பாருங்கள் வைக்கலை எப்படி ஏற்றிட்டு போகிறான்னு. ஏங்க ஒரு வயக்காட்டிலேயே கொண்டு போகிறானுங்க. நல்ல முரட்டு சாய்ங்க அண்ணன். ஆனால் அண்ணனுக்கும் தம்பிக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு வருஷம். டேய் கொன்னே போடுவோம் ஒன்று. இது சின்ன பொண்ணு. காஃபி போட்டும் பார்த்துக்குங்க. இடம் அப்படி இருக்குது. வேறு வைக்கலாம் ஏற்றிட்டு போகிறாங்க. இதுக்கு தாங்க அந்த லாரி வச்சு கிட்டலாம் காட்டுது, ஒன்றுமே இல்லை. அதான் இங்கே நிறையா கார் நிற்குதுல்ல கச்சா மிச்சாண்டு ஒரு பார்க்கிங் ப்ராப்பர் இல்லாமல். அதுதான் சரி. இங்கேருந்து பிடிப்போம். பாக்கு எவ்வளோ நேரம் எதிர் போய் காட்டுது? 6:54, 7 மணி. சரி பிரச்சனை இல்லை. அங்கே போய் என் ஒய்ஃபுக்கு மாத்திரம் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். சும்மா அப்படியே மாட்டி விட்டிய போல. அது ஆன் பண்ண ஆட்டோமேட்டிக் ஆன் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ காலம். இது ஆன் பண்ணால் அதுவும் ஆன் ஆகிக்குமெண்ட்டு. ஆனால் அதனால தான் ஒரு பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதனால் இப்போ என்கிட்ட ஆடியோக்கு பேக்கப் இருக்குது.
இன்பில்டாகவே இப்போ ரெக்கார்ட் ஆகுது record அந்த இது. சரி மக்களே, இங்கேருந்து இன்னும் 1 மணி நேரம் இருக்குது பாக்குல சந்திப்போம். ஆனால் இதெல்லாம் அப்படியே மஞ்சன்னு இருக்கு இங்கே உள்ள மழைலாம். இன்னும் அந்த விண்டர்லேருந்து இதாகலை. இது கேமரா ஸ்பீட் கேமரா ஆமாம் அதான் போயிட்டே இருக்கும். 88 போதும் வண்டி கேம்லாக்கு. ம் எவன்லாம் வந்து கண்ட்ரோலாக போகிறானோ அவன்லாம் கண்டிப்பாக அந்த நாட்டுக்காரனே கிடையாது. ம் ஏங்க நில்லுங்க. ஏன் அவன் இங்கிட்டு ஊதிக்கிட்டு வரான், நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. நம்ம ஊர் மாறு. நம்மளுக்கு வந்து இருங்க அது போகட்டும். எல்லா மாடும் கிட்ட வருதுங்க. குதிரையில் மேய்ச்சிக்கிட்டு வராங்க. சரி நீங்கள் இப்போ போங்க. குதிரையில் மாட்டை பற்றிக்கிட்டு வராங்க. கௌபாய் அவன் தான். குதிரையை மாட்டை ஓட்டிட்டு வந்தான், அவன் தான் கௌபாய். டபுள் சார் அமர்த்தி விட்ருங்க. ஸ்பீட் லிமிட்டு 60. போலீஸ் நிற்கிறானா, அவனை ஒருத்தன் போட்டு போயிருக்கான். இப்போது நம்ம வந்துட்டு வாக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் ஹாட்டாக இருக்கா, சரி கொஞ்சம் சில் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் மாலுக்கு வந்தோம். ஸோ இந்த மாலில் ஒரு ரவுண்ட் அடிப்போம். அடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே பாருங்கள், நிறையா இந்த ஊரில் வந்துட்டு சூப்பர் பிரேவோன்னு சொல்லிட்டு தான் ஒரு மார்க்கெட் இருக்குது. தெரியுதா? மால் நிறையா மால் இருக்குது மக்களே. அபுதாபியில் கூட இத்தனை மால் இல்லை, துபாயில் கூட இத்தனை மால் இல்லை. பாக்குவில் ஏகப்பட்ட மால் இருக்குது. இப்போ நம்ம வந்தே இது 4வது மால், டென்னிஸ் மாலு. நேற்று ஒரு மாலுக்கு போனோம். இங்கே பாருங்கள், இந்த நாட்டு ஸ்வீட்டுக்கு வீட்டெல்லாம் விதவிதமாக வச்சுருக்காங்க. 100 கிராம் 5 மணாத்து, 100 கிராம் 5 மணாத்து. இங்கே பாருங்கள், சாக்லேட்டுக்காக வேண்டிய ஒரு அழகாக சூப்பராக வடிவமைச்சிருக்காங்கட்டு. அங்கே பாருங்கள் அந்த சைடு ஜெம்ஸுக்காக வேண்டி இது ஒரு பிராவான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. பாக்குவில் அதிகமாக இந்த சூப்பர் மார்க்கெட்டு தான் இருந்துச்சு எல்லா இடத்துலையும். சரக்கரைக்கெல்லாம் வச்சுருக்காங்க, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். 0.40 இதெல்லாம் க்ரோசன் 0.40 வச்சுருக்கான். நம்ம திங்கிற ஐட்டம் ₹1.99. காதர் பாய் இங்கே வந்து பாருங்களேன், 2 மணி நேரம் தாங்க போட்டிருக்கான். அது குக்கீஸு. நிறையா நீங்கள் சாக்லேட்ஸ்லாம் வாங்கணுன்னா இங்கே வாங்கிக்கலாம். செமையாக இருக்குது இந்த மார்க்கெட். நீங்கள் விசிட் பண்ணுங்கள், சீப்பாகவும் இருக்குது. அதான் எனக்கு ஒன்று விலையா 12 to 26. என்னன்னு அது தானே 1 கிலோங்க. சரி 1 கிலோ இது எல்லாமே 1 கிலோ தான் இருக்கும். அள்ளி போடுவோமா? சரிங்க, நம்ம ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் அழகாக இங்கே வந்து அள்ளிட்டு போயிடலாம். 18 ரூபா கிலோ இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கு. நம்ம ஒரு வழியாக பாக்கு ஏர்போர்ட் வந்தாச்சு. காலையிலேருந்து அதாவது நேற்று 2 ஹவர் தான் தூங்கினோம், தூங்கவே இல்லை. பயங்கர டயர்டு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி நம்ம கூட நண்பர் காதர் மைதீன் வரமாட்டாப்புல. அவருக்கு இங்கே கொஞ்சம் சில்லற வேலை பாக்கி இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் ஒரு நாளைக்கு வருவாப்புல. இதே ஃப்ளைட்டு நாளைக்கு நைட்டு வருவார் அவர். வெயிட்டும் இல்லை. சரி, மக்கள்லாம் போயிட்டுருக்குது. நம்மளும் போய் வெயிட்டை போட்டு காதர் பாய்க்கு டாட்டா பாய் சொல்லி அமுச்சு விடுவோம். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் ஆக்சுவலி இங்கே உள்ள ஹோட்டல், நீங்கள் புக் பண்ணுற ஹோட்டல்லாம் வந்துட்டு டாய்லெட்டில் வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஏர்போர்ட்டு மாலு தயவு செஞ்சு அங்கே போயிடாதீங்க, சிரமப்பட்டுருவீங்க. கையில் அங்கேருந்து வரையில் ஒரு வாளி கொண்டு வருவாங்க. வாளியும் ஜொக்கும் கொண்டு வந்துடுங்க, பஞ்சாயத்து தலைவர் வச்சுருக்க மாதிரி. தண்ணியை இறச்சி இல்லைன்னா சின்ன பட் அதாவது பாத்ரூம் போகிறது 5 நிமிஷமாக இருக்கும். அது நீங்கள் மனசு சுத்தமாகிற அளவுக்கு அது சுத்தம் பண்ணுறது நீங்கள் 1 மணி நேரம் டைம் எடுக்கும். அதனால் பார்த்து கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. சரி, நம்ம வந்துட்டு போர்டிங்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு இங்கே லான்ச் இருக்கான்னு தெரில. இருந்துச்சுன்னா அங்கே போய் உட்காருவோம், தேடுவோம். பார்த்துட்டு நான் உங்களை அப்புறம் பார்ப்போம். பை பாய் மகளே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக அபுதாபி வந்து சேர்ந்தாச்சு. அபுதாபியில் ஆரம்பித்த பயணம் அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து முடிஞ்சிட்டு சரி நம்ம இப்போ கிளம்புவோம் ஏர்போர்ட் விட்டு வெளியில்.